இன்றைய நாளில் சில முக்கியமான செய்திகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்துல ஈரானை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில இன்றைய நாளில் ஹொர்முஸ் பகுதிகளில் 4 ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருப்பதாகவும் அந்த 4ல் 3ஐ நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன சொல்ல வர்றார் என்று சொன்னா, இதுல ஒரு ஆளில்லா விமானம் தாக்குதலை முறையாக நடத்தி இருக்கிறது. ஒரு சர்வதேச கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலுடைய மேல் தளம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் ஈரானுடைய முட்டாள்தனமான சமாதான உடன்படிக்கையை மீறிய ஒரு செயல்பாடு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் உடனடியாகவே ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. அந்த பதிலடியில இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது, நாங்கள் தாக்குதல் நடத்தவே இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில தாக்குதல் நடத்தினா ஆமா நாங்க தான் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே லெபனான்ல இருந்தும் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு அமெரிக்காவே சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படியாவது ஈரானுடைய அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை சீர்குலைக்கணுங்கிறதுக்காக தடுமாறக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தான் மொசாதுடைய அறிவுறுத்தலின் பேரில் இப்படியான தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம் என்கிற சந்தேகமும் தற்போது வலுத்து வருகிறது. எது எப்படி போனாலும் ஈரான் தாக்குதலை நடத்தவில்லை என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு ட்ரம்பினுடைய அறிக்கைக்கு பதிலடியாக கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாள்ல யுஏஇயும் துபாயிலையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எல்லோருடைய மொபைல் போனுக்கும் ஒரு அலர்ட் அனுப்பி இருந்தாங்க. அது இந்த யுத்த நேரத்துல எப்படி தாக்குதல்கள் நடைபெறுகிற போது ஈரான்ல இருந்து ஏவுகணைகள் வருகிற போது அவங்களுடைய மொபைலுக்கு அலர்ட் போகுமோ, இந்த பக்கம் போயிடாதீங்க, இந்த ஏரியாவில் அட்டாக் நடக்க போகுது, இந்த ஏரியாவால் அந்த அட்டாக் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எனவே வெளியே போகாதீங்க, கவனமாக இருங்க என்கிற விதமாக அந்த அலர்ட் போகும். அந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடைபெற போகிற ஒரு அலர்ட்டை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யுஏஇ அரசாங்கம் எல்லோருடைய மொபைலுக்குமே அனுப்பி இருந்தாங்க. ஆனா பிற்பட்ட நேரங்கள்ல அவங்க எடுத்திருக்கக்கூடிய செய்தியில இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடைபெற்றது, நாங்க அது வேணும்னே உங்களுக்கு அனுப்பல, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அப்படி ஒரு SMS வந்துருச்சு, எனவே அப்படியான எந்த பிரச்சனைகளுமே தற்போதைய நிலையில இல்ல, சிறப்பு அதிரடி அணிகளால் அந்த பிரச்சனை தற்போது தீர்க்கப்பட்டிருக்கிறது, நம்ம நாட்டை நோக்கி எந்த விதமான ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை என்பதையும் யுஏஇ தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது எல்லாமே ஏதோ ஒரு சுத்து போடுகிற வேலை மாதிரியே தெரியக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னன்னா, யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் படைகளுக்கு எதிராக ஹூதீஸ்க்கு எதிராக நாங்கள் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க போகிறோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஏன்னா எவனோடையாவது சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கானு, எவனோடையாவது வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானு, அமைதியாக இருப்பது என்பதே யூதர்களுக்கு தெரியாது. ஒன்றோ எவனையாவது கோர்த்து விட்டு சண்டைக்கு போங்க மூட்டி விட்டு வேலையை பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்களாவது சண்டைக்கு போவாங்க. இந்த சண்டை பிடிக்காம அமைதியாக இருத்தல் என்பதே இவர்களுடைய பண்பாட்டிலேயே இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில தான் நாங்க யமனை தாக்க போறோம், ஆல்ரெடி அவங்க எங்களை தாக்கினதுனால பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்படியான சூழல்ல இன்றைக்கு யமனுடைய ஹூத்தி அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய தலைவர் அதற்குரிய பதில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எங்கள் மீது எந்த தாக்குதல் எந்த நேரத்தில் நடத்தப்பட்டாலும் அதற்குரிய பதிலடி மிக கனமாக இருக்கும், இஸ்ரேல் மீது மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை நாங்கள் கொடுப்போம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அன்சாருல்லா இயக்கத்தினுடைய தலைவர் அப்துல் மலிக் அல் ஹூத்தி மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, சோமாலிலாந்துல இஸ்ரேல் தனக்குரிய ஒரு இராணுவ பிரிவை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறது, அதே போன்று சோமாலிலாந்துக்குள்ள இஸ்ரேல் சார்பாக ஒரு இராணுவ தளத்தை அமைக்கிற பணிகளையும் செய்து வருகிறார்கள். எனவே இப்படியான முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டால் கண்டிப்பாக இதற்கெதிராக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதையும் அவர் விவரித்திருக்கிறார். சோமாலியாவினுடைய நாட்டில இருந்து பிரிந்து நாங்க ஒரு தனி நாடு என்று அறிவித்துக் கொண்டவங்க தான் சோமாலிலாந்து என்கிற பகுதி. இந்த சோமாலிலாந்து என்கிற பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா
உலகத்துல எந்த ஒரு நாடுமே சோமாலிலாந்த ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கவே இல்லை. உலகத்தில் முதல் தடவையாக சோமாலிலாந்த தனி நாடாக அங்கீகரித்தது இஸ்ரேல். சோமாலிலாந்தில் எம்பசியை ஓபன் பண்ணினது இஸ்ரேல். சோமாலிலாந்துக்கு எம்பசி ஓபன் பண்ணுவதற்கு இடம் கொடுத்திருப்பது இஸ்ரேல். தற்போது சோமாலிலாந்தினுடைய பாதுகாப்பு படைகளுக்கு அவர்கள் பயிற்சிகளை கொடுத்து வருகிறார். அதே நேரம் சோமாலிலாந்துல ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தையும் அமைக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டா, யமன்ல பாபல் மந்தப் பகுதி எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஹவுதீஸ் கண்ட்ரோல்ல இருக்குது. ரெட் சீல போகக்கூடிய கப்பல்களை அவர்கள் தடுத்து வரக்கூடிய சூழல்ல சோமாலிலாண்டுக்குள்ள ஒரு படைப்பிரிவை உருவாக்கி ராணுவ பேஸ் ஒன்ன உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்கிருந்து ரெட் சீயை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஹூதீஸுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதற்காகத்தான் இஸ்ரேல் இந்த வழிமுறையை கடைபிடிக்கிறது என்பதால் அதை சொல்லி காட்டியே இன்றைக்கு ஹூதீஸ்களுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகள்ல எந்த ஒரு ராணுவ தளத்தை நீங்கள் அமைக்க முயன்றாலும் கண்டிப்பாக நாங்களே உங்கள் மீது தாக்குதலை ஆரம்பிப்போம் இருக்காரு. நீங்க என்ன எங்களை வந்து தாக்குறது, நாங்களே உங்க மேல அட்டாக் பண்ணுவோம், எந்த விதமான பதிலடிக்கும் நாங்கள் திருப்பி பதிலடி கொடுப்பதற்கு தயாராகவும் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு செங்கடல்ல இருக்கக்கூடிய முக்கிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் மீதான கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்குத்தான் இஸ்ரேல் முயற்சிக்கிறது. எனவே ஏர்டன் வளைகுடா அதே போன்று பாபல் மந்தப் ஜலசந்தியில இஸ்ரேல் தன்னுடைய செல்வாக்கை விரிவுபடுத்த முயல்வதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய அன்சாருல்லா ஹவுதீஸ் படைப்பிரிவினுடைய தலைவர் அவர்கள் மேலதிகமாக என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா, பாலஸ்தீன போராட்ட குழுக்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும். நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், அங்கிருக்கக்கூடிய போராளி குழுக்களோடு துணையாக நாங்கள் தொடர்பிலே இருக்கிறோம். அதே போன்ற லெபனானுடைய குழுக்களோடு தொடர்பிலே இருக்கிறோம். எனவே நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக தொடர்பில் தான் இருக்கிறோம். எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எப்போதும் செய்வோம் என்றும் சொல்லி இருக்கிறது ஹவுதீஸ்களுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஒரு பக்கம் லெபனான்லையும் தோத்தாச்சு, ஈரான்லையும் தோத்தாச்சு, காசாவிலையும் தோல்வி அடைந்து விட்டதாகிவிட்டது, யமனுக்குள்ளையும் தோல்வி அடைந்து விட்டதாகிவிட்டது என்கிற நிலையில அடுத்ததாக யாரோட சண்டை பிடிக்கலாம் என்னும் போது ஒன்றோ யமன்ல ஹவுதீஸோட அட்டாக் பண்ணணும், அல்லது இன்னும் ஒரு ஈரானாக நாங்கள் துருக்கியை பார்க்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். துருக்கியோடு ஒரு சண்டையை உண்டாக்கி கொள்வதற்கும் இஸ்ரேல் முனைப்பு காட்டுகிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டோமான் கலிஃபேட் இருந்த நேரத்தில் உஸ்மானிய ஹிலாபத் என்று சொல்லுவோமா இல்லையா, அந்த ஒட்டோமான் கலிஃபேட்டினுடைய கடைசி காலகட்டத்தில் கலிஃபேட் வீழ்ந்து கொண்டு வருகிற போது ஆர்மீனியா பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடைபெற்றதாக வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். இந்த இன அழிப்பை துருக்கியர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லி சில செய்திகள் சொல்லப்படுகிற நேரத்தில் துருக்கியை இதனோடு சம்பந்தப்படுத்தி தங்களுடைய பாராளுமன்றம் நெசட்டில, இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில ஆர்மீனிய இனப்படுகொலைக்கு துருக்கி தான் காரணம், எனவே அது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, அதனை நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையாக கொண்டு வர போகிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி எவ்வளோடையாவது சண்டை பிடிக்கணும், என்னைக்கோ நடந்த ஒண்ணு அதுக்கு துருக்கி சம்பந்தமா இல்லையாங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிற போது இப்ப துருக்கிய வம்புக்களுக்கு நீங்க இனப்படுகொலை ஆர்மீனியாவில் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வர்றவங்க யாரு? நீங்க சுத்தவாளியா? காசாவில் செய்தது இனப்படுகொலை, ஈரானில் செய்தது இனப்படுகொலை, லெபனானில் செய்வது இனப்படுகொலை, யமன்ல செய்தது இனப்படுகொலை, எங்கதான் நீங்க இனப்படுகொலை செய்யல? முழுக்க முழுக்க இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் துருக்கி இனப்படுகொலை செய்தது என்று சொல்லி அவர்களுடைய பாராளுமன்றத்தில் நாங்க தீர்மானம் ஒன்றை கொண்டு வர போறோம், அது வரலாற்று நிகழ்வு, அது பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு என்றைக்கோ நடந்ததற்காக இன்றைக்கு பேசுகிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதுவெல்லாம் அடுத்த கட்டமாக அவர்கள் எப்படியாவது துருக்கியை வம்பு கிழப்பதற்காக, துருக்கியை தூண்டி விடுவதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவை ஒழித்து தன்னுடைய கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற திட்டத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியது. ஆனாலும் இஸ்ரேலால் கிரேட்டர் இஸ்ரேலை அடையவும் முடியவில்லை, ஹிஸ்புல்லாக்களை ஒழிக்கவும் முடியவில்லை, அதே நேரம் ஈரானுடைய ஆட்சியை கவிழ்க்கவும் முடியவில்லை, காசாவில் ஜெயிக்கவும் முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய
தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில நம்ம பார்க்க முடியும். நாயிம் காசிம் அவர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து மக்களுக்கு உரையாற்றி இருந்தார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, லெபனான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்குலத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டும். வெளியேறாத பட்சத்தில் அவர்கள் வெளியேறுகிற தன்மையை அவர்கள் எடுக்கிற போது தரை, கடல், அதே போன்று வான்வழி எல்லா பகுதிகளில் இருந்தும் அவங்க வெளியேறணும். அது எங்கள் நாடு, எங்களுக்குரியது என்று சொல்லிட்டு இஸ்ரேல் அப்படி வெளியேறவில்லை என்று சொன்னால் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற வேண்டி வரும். ஆல்ரெடி நீங்க இந்த யுத்தத்தில் அவமானப்படுத்தப்பட்டீங்க, தோல்வி அடைஞ்சிட்டீங்க, இன்னும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தான் நீங்க வெளியேறுவீங்க. அதனால முதல்ல இந்த அவமானம் வர்றதுக்கு முன்னாடி இப்பவே வெளியேறுறங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, லெபனானுடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் எங்கள் கைகளை நீட்டுகிறோம் அப்படிங்கிறாரு. லெபனான் நீங்க இஸ்ரேலோட போய் பேச்சுவார்த்தை நடத்த தேவையில்லை, நமக்கு நாமளே பேச்சுவார்த்தையை நடத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே உங்களுக்கு நாங்க கையை நீட்டுகிறோம். நாம் நம்முடைய நாட்டுக்குள் ஒற்றுமையாக செயல்படுகிற போது இஸ்ரேலால் நம்மை அழிக்க முடியாது. எனவே எங்களோடு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி லெபனானுடைய அரசாங்கத்திற்கு இன்றைக்கு நாயிம் காசிம் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில சொல்லி இருப்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்கா ஈரான் மீது ஒரு கடல் வழி முற்றுகையை விடுத்திருந்தாங்களா இல்லையா? அந்த நேரத்துல ஈரானுடைய ஒரு கப்பலை அவர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். அந்த கப்பலுக்குள் இருந்த 22 ஈரானிய மாலுமிகளை இன்றைக்கு அமெரிக்கா விடுவித்திருக்க இந்த ஒப்பந்த பிரகாரம் அதையெல்லாம் விடுவிச்சிருக்கிறாங்க. அந்த 22 பேரும் இன்றைய நாள் பாகிஸ்தானை வந்து அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமாக இருக்கக்கூடிய இஷாக் தார் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய முடக்கப்பட்ட கப்பலையும் அமெரிக்கா விடுவித்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில தான் ஈரான், லெபனான், வெஸ்ட் பேங்க், காசாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய பகுதி இருக்குதா இல்லையா, வெஸ்ட் பேங்க், அந்த வெஸ்ட் பேங்க், லெபனான், ஈரான் ஆகிய பகுதிகளுக்கு 15 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவிகளை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் என்று ஜப்பான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஈரான்ல, லெபனான்ல, வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் கடுமையான மனிதாபிமான நெருக்கடி உருவாகி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு உதவுவதற்காக செஞ்சிலுவை சங்கத்தினூடாகவும் செம்பிறை சங்கத்தினூடாகவும் இந்த 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஜப்பான் விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு விவகாரத்தில் இஸ்ரேலியர்களில் 92% பேர் பல பத்தாண்டுகளாக பழமையான எதிரிக்கு எதிரான தங்களுடைய வெற்றியை அமெரிக்கா விட்டு கொடுத்து விட்டது என்று சொல்லி ஈரானுடைய விவகாரத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம், அமெரிக்கா வெற்றியை விட்டு கொடுத்து விட்டது என்று அமெரிக்கா மீது குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அமெரிக்கா மேல நீங்க குற்றம் சாட்டுங்க, குற்றம் சாட்டாம இருங்க, எது நடந்தாலும் இந்த யுத்தத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தோத்துட்டாங்கிறத அவங்க ஒத்துக்கொள்கிற அதே நேரத்துல இந்த கருத்து கணிப்பீட்டில் பங்கேற்றவர்களில் பாதி பேர் வாஷிங்டனுடைய வற்புறுத்தல்களை பொருட்படுத்தாமல் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்த வேண்டும், ஈரான் மீது தாக்குதல்களை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசுக்கு வலியுறுத்துகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே வாங்கின அடி பத்தல, இன்னும் கொஞ்சம் போய் அடியை வாங்கிட்டு வாங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற விதமாக இந்த கருத்து கணிப்புகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் இந்த யுத்தத்துல ஈரான் ஜெயித்து விட்டது என்பது மீண்டும் மீண்டும் உறுதியாகக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். எனவே வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இணைந்து கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி.